தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து அவர் நடத்துவாராக. இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு செய்ததான முதலாவது அற்புதத்தில் நடந்ததான இடைப்பட்ட நிகழ்வை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்திலே அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது மரியாள் அங்கே இயேசுவின் இடத்திலே கடந்து வந்து சொல்லி, பின்பு அங்கே இருக்கிற சீஷர்களிடத்திலே அவள் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லோரும் விரும்புகிற ஒரு காரியம், நாம் சொல்லுகிறத நம்மோடு இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும் என்பது. ஒரு 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 தாய் அல்லது தகப்பன் விரும்புகிறது தன் பிள்ளை அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது. ஒரு சகோதரர்களுக்குள்ளே அவர்கள் விரும்புவது தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்பது. ஒரு வேலையின் ஸ்தலத்திலே ஒரு முதலாளி விரும்புவது கீழ் இருக்கிறதான வேலைக்காரர்கள் எஜமான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு நடப்பது. இவைகள் எல்லாம் சீராய் இருக்கிறதா என்றால் குறைவுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். குறைவுபட்டு போய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு நல்ல வேலைக்காரன் எஜமான் சொல்லுகிறதை கேட்டு அவன் நடக்கிறானோ, கேட்டு அதன்படி அவன் செய்கிறானோ, அவனுக்கு வேண்டிய உயர்வையும் நன்மையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில நேரத்திற்கு முன்பாக பேசிக்கொண்டு வரும் பொழுது நானும் சகோதரருமாய் பேசிக்கொண்டு வந்தோம். அவருடைய ஓனர் நல்ல ஓனர், வேண்டிய காரியத்தெல்லாம் அவருக்கு செய்கிறார். காரணம் என்ன? அந்த ஓனர் விரும்புகிற காரியத்தை கீழ் இருக்கிற வேலைக்காரன் செய்யும் பொழுது, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புவது என்ன? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நம்ம அநேக நேரத்தில் முந்திரி கொட்டை மாதிரி இருப்போம். முந்திரி கொட்டை எல்லாத்துலேயும் முந்திட்டு போகிறது. சொல்லாதையும் செஞ்சிடணும், சொல்லாததையும் பண்ணிடணும். நம்ம அதை விட ஒரு படி மேலே போய் நிற்கணும்னு நம்ம நினைப்போம். அது ஒரு ஃபால்ட்டில் இல்லை, அல்லது ஒரு பிரச்சனையில், அல்லது தகாத விதமாய் போய் அது காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நீ மிஞ்சின நீதிமானாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்பலை. நீ மிஞ்சி நடக்கணுன்றதை கர்த்தர் எதிர்பார்க்கலை. ஒன்றுமே இல்லாமல் குறைவுபட்டு இருக்கணும் என்பதையும் கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஸ்திரமாக இருந்து ஓட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் எப்படி சொல்லுவார்? தம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வீடுகளில் கர்த்தர் தம்முடைய பெற்றோர்களை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். சபையில் ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்போ கொடுக்கப்படுகிறதான அந்த வார்த்தைகள், சொல்லப்படுகிற காரியங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக என்னென்ன காரியங்கள் சொல்லப்படுகிறதோ அதன்படி செய்யத்தக்கதான இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே தருவாராக. இதை மிஞ்சி நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை மிஞ்சி நீங்கள் போக வேண்டும் என்ப அவசியம் இல்லை. தேவ பிள்ளையே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொல்கிறாரா, அந்த வழியில் போயிருங்க. இதை நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரா, அதை செய்யாதீங்க. ஆண்டவர் சில நேரங்களில்
ஊழியக்காரனை கொண்டு பேசுவார், நீ இந்த 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 டிசிஷன் எடுக்காத, வேண்டாம், உடனே கீழ்ப்படிஞ்சிருங்க, அற்புதம் உன் வாழ்க்கையில் உண்டாகும், அதிசயம் உன் வாழ்க்கையில் உண்டாகும். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், தைரியமாக கால் எடுத்து வை, இந்த யோர்தானை கடந்து போ. ஆண்டவர் அந்த யோர்தானை கடப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். தெய்வ பிள்ளையே, நாம் செய்கிறது என்ன? அந்த இடத்துல ஒரு சந்தேகம், அந்த இடத்துல சில குறைவுபட தொடங்குகிற காரியம், அது எப்படி, இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கிறோமே, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, தேவன் கொடுத்த ஊழியக்காரர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அதன்படி செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரமாய் எடுப்பித்து கட்டுவதற்கும், உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கும், சுவை மிக்கதாய் மாற்றுவதற்கும் அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் செய்த காரியம் என்ன? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். வெறுமைதான், ஒன்றுமே இல்லைதான், கர்த்தர் அதை நிறைவாக்கினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே எல்லாமே பிளெயினாக இருக்கும், வனாந்திரமாக இருக்கும். அதன்படி செய்யுங்க. அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் ஆறுகளை காணும்படி செய்வார். பிளெயினாக இருக்கிற இடத்துல பச்சிலைகளை தோன்றும்படி செய்வார். இலைகள் துளிர் விடுகிறதை காணும்படி செய்வார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, தேவனுடைய வசனத்திற்கு செவி சாய்க்கிற நல்ல அனுபவத்தை தருவீராக. கர்த்தரை பற்றி கொள்ள, அந்த வார்த்தையின்படி நடக்க, அந்த வார்த்தையில் சீராய் ஓட உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவீர்களானால், தண்ணீரையும் ரசமாய் மாற்றின கர்த்தர், சுவை மிக்கதாய் மாற்றின கர்த்தர், உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் சுவை மிக்கதாய் மாற்றுவார், ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். அவர் உங்களுக்கு சொல்லுகிறதை செய்யுங்கள். God bless you. God bless you. God bless you.